ஜெயலலிதாவின் வேதா நிலையம் இல்லத்தை கையகப்படுத்த செலுத்திய இழப்பீட்டுத் தொகையிலிருந்து வருமான வரி பாக்கி செலுத்த தடை கோரிய வழக்கு செல்லத்தக்கதல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைவர் வசீகரன் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மற்றும் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க, விவரங்கள் என்ன? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கு தொடர்பாக தமிழக அரசு அப்போது, அதாவது 2017ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து வேதா நிலையத்தை அரசுடைமையாக்கி கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதற்காக அந்த நிலத்திற்கான இழப்பீட்டுத் தொகையாக 69 கோடி ரூபாய் வைப்பு தொகையாக சென்னை மாவட்ட உரிமையின் நீதிமன்றத்தில் தமிழக அரசு செலுத்தியிருந்தது. இந்த தொகையிலிருந்து ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கிக்காக 36 கோடியே 87 லட்சம் ரூபாயை வருமான வரித்துறைக்கு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆம் ஆத்மி கட்சியுடைய தமிழக தலைவர் வசீகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்காக 50 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் அரசு நினைவிடம் கட்டி வருவதாகவும், கொரோனா காலத்தில் நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு மக்கள் வரி பணத்தில் அந்த வரி பாக்கியை செலுத்த செலவிடுவது தவறு என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பராக் சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேதா நிலையம் கையகப்படுத்தி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டதால் வைப்பீடாக செலுத்தப்பட்ட தொகை வட்டியுடன் சேர்த்து 70 கோடியே 40 லட்சம் ரூபாய் அரசுக்கு திருப்பி அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்ட தொகையை வருமான வரி பாக்கிக்காக வசூலிக்க தடை கோரிய வழக்கு செல்லத்தக்கதல்ல என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்தனர். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.